வெல்கம் டு ஸ்கூலுமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூஆர்எல் டைப் பண்ணுற இடத்துல ஸ்கூலுமி அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணால் எனக்கு ஆல்ரெடி நான் சர்ச்சில் இருக்கிறனால என்னோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைட்டோட ஹோம் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகும். இதுதான் நம்ம சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே சைன்இன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு மெயில் ஐடி அண்ட் ஒரு பாஸ்வேர்டு சேவில் இருக்குது. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சைன்இன் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு காட்டும். கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் டேஷ்போர்டு அப்படிங்கிற விஷயத்தை காட்டும். ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட லெசனை நான் கேட்கணும். நான் என்ரோல் பண்ண கோர்சஸ்லேருந்து நான் லெசனை டெய்லியும் கேட்டு அதனுடைய நோட்ஸை வந்து எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துக்கு லெசன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லெசன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற ஒரு லெசனோட கோர்ஸ் கண்டென்ட்டை படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த பாட்டி வைத்தியத்தை. ஸோ அந்த பாட்டி வைத்தியத்தோட என்டையர் நமக்கு அதனுடைய பேர், அதில் நம்ம என்னெல்லாம் படிப்போம், அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யார் நடத்துகிறா, அந்த இன்ஸ்ட்ரக்டர் பேர் என்ன, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே உங்களுடைய பேனலில் கன்சோலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் நீங்கள் கண்டினியூ லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் லேர்னிங் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சாப்டர் 1 ஒரே சாப்டர் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சாப்டரில் இந்த 2 இங்கே 2 ஆடியோ இருக்குது, இதில் ஒரு ஆடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த 2 ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஆடியோ பிளேயர் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படும். ஸோ இதுதான் இந்த ஸ்டூடெண்ட் கன்சோலினுடைய லெசன் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. நீங்கள் இதை யூஸ் பண்ணி, இந்த ஆடியோ பிளேயரை யூஸ் பண்ணி நீங்கள் லெசனை கேட்க முடியும். ஜஸ்ட் பிளே அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது இறையறம் மருத்துவ மையம், ஸோ நமக்கு லெசன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்ச் அதிகப்படுத்தணும், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எனக்கு லெசன்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 1.50x 1.25x அப்படிங்கிற விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெசனில் 2 ஆடியோ இருக்குது. ஸோ பாட்டி வைத்தியம் முகவுரை, பாட்டி வைத்தியம் 1 to 5. ஸோ இதில் ஒரு லெசன் கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு லெசன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஸ்கூலுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு லெசனை தெளிவாக கேட்டு அதனுடைய நோட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரேண்டமாக நம்ம அடுத்த லெசன் போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்திற்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சுருக்காங்க. அதனால ஒரு லெசனை கம்ப்ளீட்டாக கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த லெசன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அன்லாக் ஃப்ரைடே அப்படின்னு இருக்கும், அன்லாக் மண்டேன்னு இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுடைய லெசன் டோட்டலாக இந்த கோர்ஸனுடைய டியூரேஷனுக்கு ஏற்றால் போல இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய லெசன் பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கப்படும். திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதனுடைய என்டையர் விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோர்ஸ் வந்து எப்படி ப்ளே ஆகும், இன்ஸ்டண்ட்டாக ப்ளே ஆகுமா இல்லை டியூரேஷனுக்காக ப்ளே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் 1 month டியூரேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக லெசன் கிடைக்கும். ஸோ அதுக்காக அடுத்த ஆடியோ எப்போ ஓப்பன் ஆகும் இந்த லெசனில், ஸோ அடுத்த லெசனில் எப்போ இந்த ஆடியோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு தேதி, அதனுடைய நாள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லேர்னிங் கன்சோலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா லெசனுமே இங்கே நம்ம கேட்டுக்க முடியும், நம்மளுடைய நோட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம இது வந்து அடுத்த எனக்கு வந்து இன்னொரு லெசன் நான் படிக்கணும், நான் வந்து இந்த லெசன் படிக்கல, இன்னொரு லெசன் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் நம்ம டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு லாகின் போய்க்கலாம். லெசன் ஸ்டேட்டஸ்,
ஸோ இப்போ பாட்டி வைத்தியத்துக்கு பதில் நான் வந்து சித்தர்கள் மருத்துவ ஞானம் படிக்கணும், சித்தர்கள் வர்ம ஞானம் படிக்கணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கோர்ஸினுடைய என்டையர் கோர்ஸோட பேர், இங்கே என்னெல்லாம் படிப்பீங்க அண்ட் அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் டியூரேஷன் 12 மந்த்ஸ். ஸோ வாரத்திற்கு 3 நாட்கள் இருக்கும், திங்கள் புதன் வெள்ளி அப்படின்னு இருக்கும். ஸோ கோர்ஸோட கரிக்குலம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம பார்ப்பது நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நமக்கு தேவை இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும், அது கண்டிப்பாக. ஸோ நான் இந்த ஒரு சித்தர்கள் வர்ம ஞானத்தை நான் வந்து படிக்கணும் அப்படிங்கும் பொழுது அதே போல் கண்டினியூ லேர்னிங் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லேர்னிங் கன்சோல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இதில் பாருங்கள், இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டர் இருக்குது. ஆனால் எல்லா சாப்டரும் அன்லாக் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டால் அன்லாக் ஆயிருக்காது. ஆக்சுவலாக இதனுடைய அன்லாக்கோட டேட் அண்ட் டே, எந்த டேல எந்த டேட்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் அன்லாக் ஆயிருக்கிறது வெறும் 4 லெசன் மட்டும்தான். ஒரு சாப்டர்ல 4 லெசன் மட்டும்தான் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இது பாருங்க. ஸோ இது வந்து இந்த ஆடியோ என்னால் கேட்க முடியும். ஸோ இந்த ஆடியோ என்னால் கேட்க முடியும். ஸோ ரேண்டமாக இந்த ஆடியோ என்னால் கேட்க முடியும். ஏன்னா ஒரு லெசனுக்குள்ள மல்டிபிள் ஆடியோ இருந்தால் ஒரு ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆடியோ உங்களால் அன்லாக் ஆகும். ஸோ இந்த லெசன்ல எல்லாம் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஆடியோ தான் இருக்கு. ஸோ சிங்கிள் ஆடியோ இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அப்படியே ப்ளே ஆகும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் மல்டிபிள் ஆடியோஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இறைகலை மருத்துவ மையம் பாருங்க, இது வந்து ஒரே ஒரு ஆடியோ இருக்கிறனால உங்களுக்கு இன்ஸ்டன்டா ப்ளே ஆகும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக, லெசனோட கான்சென்ட்ரேஷனுக்காக இப்படி நம்ம சில விஷயங்களை ஸ்கூலுமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங் கன்சோலை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கஸ்டமர் கேரில் நம்ம கேட்கலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட்லேயே வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டாலோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய பேனலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் கேட்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.